Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெசிபி. வாங்க அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மிளகு, சீரகம், கடலப்பருப்பு, வரமிளகா, வரமல்லி, பச்சரிசி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெல்லம், மஞ்சள் தூள், புளி, நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், புளி, உப்பு, தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அரைப்பை அரைக்கணும். அதுக்காக அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபர்ஸ்ட் வரமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வரமல்லி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வறுக்கிறதுல தான் இருக்குது, தீய விடாம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுக்கணும். அடுத்து நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து நல்லா வறுபட்டதும் நான் சீரகமும் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு பவுடர் ஆயிருச்சு. இனிமே நம்ம தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸா இருந்தா போதும். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கிறேன். 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் ஒரு 10 நிமிஷமா தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா திக்காகி வரணும். பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுப்போம். பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மிளகு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரெகுலரா நம்ம சாம்பார், ரசம், பருப்பு, அரைச்சு விட்ட குழம்புன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நீங்க உடம்பு சரியில்லைன்னா கூட சாப்பிடலாம். ரொம்ப இதமா இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.